Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மட்டன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே என்னன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்காக தான் செய்ய போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம மட்டன் பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் யூஸ் பண்ண போறோம். இதுக்கு அரிசி எவ்வளவுங்கறத பார்க்கறோம். இது பாத்தீங்கன்னா 100 கிராம். நம்ம ஒரு 500 கிராம்ஸ் போட்டுக்கலாம். 100. ஒரு சிலருக்கு பாசுமதி பிடிக்கும்னா பாசுமதி எடுத்துக்கோங்க. 200, 300, 400, 500. இது நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு ட்ரிங்கிங் வாட்டர் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கலாம். நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டோம். அதாவது தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். இதில் இருக்கிற தண்ணியே போதும், நல்லா ஊறிடும். மட்டன் எடுத்துருக்குறோம். இதே 2-3 டைம் வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து லைட்டாக நம்ம கொழுப்போடு தான் எடுத்துருக்குறோம். ரொம்ப ஜாஸ்தி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் கொழுப்போடு தான் இருக்குது. இது வந்து தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மட்டனை வந்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து சீக்கிரமாக வேகாது, அதனால் நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 4 வெங்காயத்தை, அதாவது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 400 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி. இதுக்கு கொத்தமல்லி வந்து கட் பண்ணிக்கலாம், அதாவது பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா எடுத்துருக்குறோம். தாளிக்கிறதுக்கு நான் என்னென்ன பொருட்கள் போடணுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் உருகினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பட்டை, அதாவது துண்டு, 6 அல்லது 7 லவங்கம், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, ஜாவித்ரி வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார் மொக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். அதாவது சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி லீஃப் இருந்துச்சு, அதாவது சின்னதாக இருக்கும், இதை எடுத்துக்கலாம். இது ஒரு 4 ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ்னோட வாசனை இறங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சைடில் மட்டன் வெந்துடுச்சு, 2 விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இது ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுக்கடையில் புதினா கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கிக்கலாம். வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூடயே நம்ம ஒரு 4 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம அதாவது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறோம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா பரட்டி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதங்க விட்டுடலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இருக்குது. இந்த தண்ணியே வந்து நம்ம அதாவது மெஷர்மெண்ட் வந்து, அதாவது 5 டம்ளர் நம்ம அரிசி போட்டுக்கிறோன்னா நம்ம ஒரு 10 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்போ வந்து இந்த ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மட்டன்லேயும் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோன்னா, மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 3/4 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 2 டீஸ்பூன். இதுக்கு பிரியாணி மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரியாணி மசாலானோட லிங்க்கை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெய் மேலே வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இது கூடயே கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வேகணும். இதுக்கு நம்ம கலர்லாம் அடிஷ்னலாக எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. மசாலான்னு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தான் ஆட் பண்ணுறோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து 2-3 ஐட்டம் செய்கிறதா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சிட்டிங்கன்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஈஸி மெத்தடில் தான் செய்கிறேன். ஒரு சைடில் வந்து சிக்கன் வறுத்துக்கலாம், இன்னொன்று சைடில் நம்ம மட்டன் கோலா செய்யணும். அதனால் நான் இன்றைக்கி சிம்பிளாக செய்கிறதுனால எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வச்சுருவேன். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக
அதாவது குக் பண்ணதுக்கப்புறம் கீப் ஃபார்முக்கு வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம். பிரியாணி அந்த மசாலா போட்டதோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி மேலே வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சு. ஸ்மெல் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதே டம்ளர் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மட்டன் ஸ்டாக் நம்மகிட்ட இருக்குது. இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது நம்ம ஆல்ரெடி வந்து அந்த மசாலே 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி இருக்கும். நம்ம 9 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா ஊறிடுச்சு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் குக்கரில் வச்சிட்டோம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீப் ஃபார்ம் இப்போ குக்கிங் மோடுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். நம்ம மூடி வச்சிடலாம். அதாவது ரெடி ஆனதுக்கப்புறம் கீப் ஃபார்ம் மோடுக்கு மாறிடும். அப்போனா வெந்துருச்சுன்னு அர்த்தம். உடனே வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து, அதாவது நம்ம எப்படி தம் கொடுக்குறோமோ அதே மாதிரி நல்லா புழுங்கணும். கீப் ஃபார்ம் வந்ததுக்கப்புறம் வேகாமல் தான் இருக்கும், முக்கால்வாசி வெந்திருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து சீக்கிரமாக பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போது கீப் ஃபார்ம் வந்துருச்சு. அதாவது கீப் ஃபார்ம் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இது நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பிரியாணி ரெடி. மேலே நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். மட்டன் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெசிபி மட்டும் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.